வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலியமாக நாங்கள் இந்த வீடியோஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் இப்போ நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிசீசஸ்னால நம்மளுக்கு என்னென்ன லாஸ் வருது, அதே மாதிரி பிளான்ட் டிசீஸ் எதெல்லாம் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் பண்ணுறதுல புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கி, பாக்டீரியா, ஃபேட்டிஸ்டியோஸ், வாஸ்குலர் பாக்டீரியா, ஸ்பைரோபிளாஸ்மா, கேண்டிடேட்டஸ், பைட்டோபிளாஸ்மா. ஸோ இதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் பேத்தாலஜின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிசீசஸோட காஸ் என்ன, அதோட எட்டிமாலஜி என்ன, அதோட லாஸஸ், அதே மாதிரி அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறது தான் இந்த பிளான்ட் பேத்தாலஜி. ஸோ காசஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 2 காசஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பயோட்டிக் காஸ். ஸோ அது வந்து இன்செக்ட்ஸ் அப்புறம் பேத்தோஜனால் நடக்கிறது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் காஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், அப்புறமேட்டு எக்ஸஸ் சாலினிட்டி, ஹெர்பிசைட் டேமேஜ், அப்புறம் லோ இல்லைனா ஹை டெம்பரேச்சர் மூலியமாக நடக்கக்கூடிய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக நடக்கிறது. அதேமாதிரி சாயில் டெம்பரேச்சர், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மூலியமாக நடக்கிறத வந்து ஏபயோட்டிக் காசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், அப்புறம் ஓவர் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ், அப்புறம் சன்ஸ்கேல்டு. ஸோ சூரிய ஒளி வந்து அதிகமாக படுறதுனால ஷேட் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கருகின மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி பூர் ஏரேஷன் மூலியமாக ஸோ கிரவுண்ட் டியூபர் கிராப்ஸான பொட்டேட்டோ அந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் ராட்டிங் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் காசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பயோட்டிக் காசஸில் அந்த பிளான்ட் பேத்தோஜன்ஸ், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் வரும். ஸோ பிளான்ட் பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் இதில் நான் குரூப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமிக் டயக்ராமட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக ஒன்று கொடுக்கறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்செக்ட், அதாவது வைரஸ், வைராய்ட்ஸ், பாக்டீரியம், புரோட்டோசோவா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் செல்லோட சைஸ்க்குள்ளார சைஸ் கம்பேரிஷன் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு இப்போது ஃபஸ்ட் நம்ம ஃபங்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எய்ன்ஸ்வர்த், அப்புறம் பிப்ஸின்றவர் வந்து அவர் டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10th எடிஷனில் ஃபஸ்ட்டு வந்து அதை ப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட்டா, சப் ஃபைலம் மைக்கோட்டினா, கிளாஸ் மைசெட்ஸ், சப் கிளாஸ் மைசெட்டிடே, ஆர்டர்ஸ் ஏல்ஸ், ஃபேமிலி ஏசிஏ, அதே மாதிரி ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூப்பர் கிங்டம்ஸ்னு சொல்லலாம். அந்த 3 சூப்பர் கிங்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, யூக்கரியா. ஸோ அந்த டொமைன் யூக்கரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் கிங்டம், அதுக்கடுத்து இப்போது அதுக்கு கீழே இருக்க டொமைனில் அந்த கிங்டம் வந்து ஒரு 5 இதாக பிரிக்கலாம். ஸோ யூக்கரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியான்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம புரோட்டோசோவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் பிளாஸ்மிடோபோரோ மைக்கோட்டா கீழே வரும். அதே மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடோபோரோ மைசெட்ஸ், ஆர்டர் பிளாஸ்மிடோபோரேல்ஸ், ஃபேமிலி பிளாஸ்மிடோபோரோசியே. ஸோ இந்த இதுக்கு கீழே வந்து இதுதான் இதோட கிளாஸிஃபிகேஷன். அடுத்து வந்து இந்த புரோட்டோசோவை பற்றி பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இது வந்து ஒரு நேக்கடு யூனிசெல்லார் பாக்டீரியா. அதே மாதிரி ஹைஃபேன்றது வந்து லேக்காக இருக்கும், அதே மாதிரி செல்வோலும் இருக்காது. ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைல் ஜூ ஸ்போர்ஸ், அதே மாதிரி பைஃப்ளஜலைட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் மொட்டைல் ஐசோகேமெட்ஸ். ஸோ நெக்ரோட்ரோஃபிக் எண்டோபேரசைட்ஸாக வந்து இதுங்க வந்து பிளான்ட் செல்ஸில் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து இந்த புரோட்டோசோவா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ், பவுடர் ஸ்கேப் ஆஃப் பொட்டேட்டோ, அதே மாதிரி பாலிமைக்ஸா கிராம்னிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வைரல் டிசீஸை வந்து இந்த புரோட்டோசோவா வந்து வெக்டர் வந்து காஸ் பண்ணுது. இது அதோட பிக்சர்ஸ் தான், இந்த கிளப் ரூட் ஆஃப் கேபேஜோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்க்க போகிறது நம்ம கிங்டம் டு குரோமிஸ்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் ஊமைக்கோட்டா, கிளாஸ் ஊமைசெட்ஸுக்கு கீழே வரும். ஸோ அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியல்ஸ், பெரனோஸ்போரியல்ஸ், அப்புறம் ஸ்க்ளீனோஸ்போரியல்ஸ். ஸோ இது கீழே ஒவ்வொரு இதுலையும் தனித்தனியாக ஃபேமிலி இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபங்கை வந்து கிளாஸிஃபை பண்ணால் ஒரு 6 ஃபைலமாக கிளாஸிஃபை பண்ணலாம். பட் ஆனால் அதில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 3 ஃபைலம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜைகோமைக்கோட்டா, ஆஸ்கோமைக்கோட்டா, பெசிலியோமைக்கோட்டா. ஏன்னா இதுதான் ஜைகோட் ஃபங்கை, சாக் ஃபங்கை, கிளப் ஃபங்கை. இது 3 தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் டிசீசஸ், அந்த பிளான்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் டிசீசஸ் காஸ் பண்ணக்கூடிய. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய அதர் 3 ஃபைலம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கோஸ்போரிடே, கைட்ரியோ டைகோமைக்கோட்டா, அப்புறம் குளியோ மோரோ மைக்கோட்டா. ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையில்ல. பட் ஆனால் இதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபங்கையில் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜைகோமைக்கோட்டா, ஆஸ்கோமைக்கோட்டா, பெசிலியோமைக்கோட்டா.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஃபங்கைட ஃபஸ்ட்டு ஃபைலமாக நம்ம ஜூம் மைக்கோடை பற்றி பார்ப்போம். ஸோ அதில் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா மியூகோரேல்ஸ், அதோட ஃபேமிலி வந்து மியூகோரேசியே. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கர் ரைசோபஸ். ஸோ இப்போ நம்ம அதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபங்கையோட ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம் டிவைட் ஆஃப் குளோரோஃபில்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து குளோரோஃபில் இருக்காது, ஏன்னா இது ஹோஸ்ட் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது தான் ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதோட செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நான் மொட்டைல் இன் நேச்சர், ஸோ மூவபிள் கிடையாது. இது வந்து ரீப்ரொடக்ஷன் எது மூலியமாக நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் மூலியமாக நடக்கும். அதே மாதிரி இதோட ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன். அதே மாதிரி இது வந்து ஃபிலமெண்டஸ் யூக்கரியாட்டிக்னு சொல்லலாம். அதே மாதிரி மல்டி செல்லுலர் இன் நேச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ 0.5 to 0.2 மைக்ரோமீட்டர் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் நேச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் வந்து லேக்காக இருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவும் ஆப்சென்ட்டாக இருக்கும். இதுங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட், செல்வால், நியூக்ளியோய்ட், ஃப்ளஜெல்லா, ஃபிலி, கேப்சிட், பிளாஸ்மிட். ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட செல்வால் அண்ட் செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 3 மெம்பரேன்ஸால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கிராம் ப்ளஸ் பிளாஸ்மா மெம்பரேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு வித் அ திக் வால் ஆஃப் பெடிடோக்ளைகான். ஸோ இதுங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் இதுங்க வந்து இந்த பாக்டீரியா வந்து செல்வாலாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட செல்வால் மெம்பரேன்ஸ் இன்னர் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திக்கராகவும் டென்சராகவும் இருக்கும். அது சைட்டோபிளாஸ்மத்தை விட. ஸோ இது வந்து ஒரு செலக்டிவ்லியும் ப்ரோவிபிள். ஸோ எல்லா காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார அலோவைடு. ஸோ லிப்பிட்ஸ் அண்ட் லிப்போ ப்ரோட்டீன்ஸை மட்டும்தான் பெர்மியபிளாக வந்து என்டர் பண்ணும். ஸோ மீதி எந்த இது காம்பவுண்ட்ஸையும் இதுங்க வந்து பெர்மிட் பண்ணாது. அதே மாதிரி இதோட சென்ட்ரல் செல்வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு ஷேப்பு கொடுக்கும். அதே மாதிரி செலக்டிவ்லி பெர்மியபிள் நம்ம ஏற்கனவே சொல்லலாம். அதே மாதிரி இதுங்க வந்து கிராம் ஸ்டெயினிங்க்கு வந்து ரொம்பவே ரியாக்ட் ஆகும். ஸோ அது மூலியமாக தான் நம்ம அதோட இமேஜஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவுட்டர் ஸ்லைம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அதோட நியூக்ளியஸ் அப்புறம் வேக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்ட்ஸ் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ப்ரோகேரியாட்ஸ்னு சொல்லலாம். அதோட வேக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் செல்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் இந்த வேக்யூல்ஸை பார்க்கலாம். இதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மாதிரி. ஸோ இப்போ ஒரு நார்மல் ஒயிட் பேப்பரில் ஒரு ஹோல் போட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இதுங்க வந்து சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து ஒரு செல் சாப் அதாவது ஃப்ளூயிட்ஸை வந்து இது கண்டெயின் பண்ணிருக்கும் இந்த வேக்யூல்ஸ். அடுத்து வந்து ஃபேட் குளோபியூல்ஸ் அப்புறம் ஸ்போர்ஸ். ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு மைனூட் குளோபியூல்ஸ் லார்ஜாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை மைனூட்டாகவும் இருக்கலாம். இதுக்கு வந்து எதுக்காக இது பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வாய்டு ஃபுட் மெட்டீரியலில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதுங்க அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு சூட்டபுளாக என்ன எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் சரி, இல்லை ஓவர் மாய்ஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்போர்ஸோட வயபிலிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஸோ அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ இதோட பிளாஸ்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஃப்ளஜெல்லா. ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம ஃப்ளஜெல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அது காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவோட ஆர்கன் ஆஃப் லொக்கமோஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த பாக்டீரியல் செல்லில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நேம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாக்டீரியல் செல்லில் ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா மட்டும் இருக்குன்னா அது வந்து மோனோட்ரைக்கஸ் ஃப்ளஜெல்லான்னு வாங்க. இதே லோபிட்ரைக்கஸ்னால் ஒன் எண்டில் மட்டும் நிறைய ஃப்ளஜெல்லாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து லோபிட்ரைக்கஸ். அடுத்து ஆம்பிட்ரைக்கஸ்னால் போத் எண்ட்ஸில் வந்து ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று ஃப்ரண்ட் பார்ட் அப்புறம் பேக் பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஆம்பிட்ரைக்கஸ். அடுத்து வந்து பெரிட்ரைக்கஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது சரௌண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளஜெல்லாவை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாக்டீரியா வந்து பைனரி ஃபிஷன் மூலியமாக ரீப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுங்க வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூஷன் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி அந்த 15 மினிட்ஸில் என்ன ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட குரோமோசோம் வந்து டியூப்ளிகேட் பண்ணும். அடுத்து வந்து ஒரு கண்டினியூஸ் செல் க்ரோத் வரும்போது நடுவில் ஒரு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து அந்த 2 செல்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு டிவிஷன் ஆஃப் 2 செல்ஸாக நடக்கும். ஸோ இப்படி தான் இதில் வந்து பைனரி ஃபிஷன்றது வந்து பாக்டீரியா நடக்கும். அடுத்து ஷேப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்குலர் ஷேப்ஸே இதே ஒரு இது மட்டும் இருந்ததுன்னா அது காக்கஸ், 2 இது இருந்தால் டிப்ளோகாக்கஸ். ஸோ அதே மாதிரி கோகோ பெசிலஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேக்ஸிமம் இதை வந்து சாக்ரினான்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஒரு 8 பேக் க்யூப் ஷேப்பில் வந்து ஒரு 8 செல்ஸ் வந்து ஒன்றா பேக் ஆகிருக்கிறது தான் சாக்ரினான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அடுத்து பெசிலஸ். ஸோ பெசிலஸ்ன்றது வந்து ராட் ஷேப். ஸோ அடுத்து மைக்ரோ பெசிலஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்டு பாக்டீரியாலாம். டிப்ளோ பெசிலஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ஹரிங் செல்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லலாம். ஸ்ட்ரெப்டோ பெசிலஸ்னா ஸோ மோர் தேன் 2 செல்ஸ் வந்து ஒரு செயினாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஸ்ட்ரெப்டோ பெசிலஸ். ஸோ ஸ்பைரலம்ன்றது வந்து ஸ்பைரல் ஆர் ஹெலிக்கல் ஃபார்மில் இருக்கிறது வந்து இந்த பெசிலஸில் வந்து சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் நான் இதில் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மற்றதையும் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த பாக்டீரியா மூலியமாக எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர், இன்செக்ட், அப்புறம் அனிமல்ஸ் மூலியமாக, ஏன் ஈவன் ஹியூமன்ஸ் மூலியமாக கூட இதுங்க ஸ்ப்ரெட் ஆகுது. அது கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளைட், சாஃப்ட் ராட், லீவ் ஸ்பாட், டியூமர்ஸ், கால்ஸ், அப்புறம் கேங்கர், வில்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து சிம்டம்ஸாக தருது. ஸோ அதோட இமேஜஸ் தான் இது. ஸோ பாக்டீரியல் லீவ்ஸ் பிளைட் ஆஃப் ரைஸ், ஜாந்தோமோனாஸ் வரைஸே தான் இதோட காசட்டிவ் ஆர்கானிசம். அடுத்து வந்து காட்டனில் ஆங்குலர் லீவ் ஸ்பாட்ஸ், அதாவது ஜாந்தோமோனாஸ் கேம்பஸ்டிஸ், பிவி மால்வேசியாரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாக்டீரியா மூலியமாக காஸ் பண்ணக்கூடிய டிசீஸஸ், அதோட சிம்டம்ஸ் தான். அடுத்து வந்து சிட்ரஸ் கேங்கர், அடுத்து பொட்டேட்டோஸ் கேப். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் வைரஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரோ மைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும். ஸோ நேனோமீட்டரில் தான் இதோட சைஸ் இருக்கும். இது டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வைரஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுங்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்றது எதுவும் அவ்வளோக்கு இருக்காது. ஸோ மெட்டபாலிக் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் கேன் பி இதர் ஆர்என்ஏவாக இருக்கலாம், அதாவது டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், ஆர்எல்ஸ் டிஎன்ஏ டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேட் பேரசைட், ஹோஸ்ட் டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுங்களுக்கு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட் ஷேப்ன்றது கிடையாது. ஸோ இது வந்து வேரி ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியாலஜிக்கல் ஃபில்டர்ஸில் வந்து பாஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போது வைரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நிறையா பேர்த்துக்கு வந்து இது லிவிங்காக நான் லிவிங்கான்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து போத் லிவிங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங்ட்டு சொல்லலாம். அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவிங் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுங்க என்னதான் மொட்டையிலாக ஒரு இடத்துலேருந்து ஒரு செல்லர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எங்கேயுமே நகராமல் ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதுங்க வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி மியூட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இது நான் லிவிங்னு சொல்கிறதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் ஸ்ட்ரக்சர் இருக்காது, நோ என்சைம், ரெஸ்பிரேஷன் நடக்காது, கிறிஸ்டலைசேஷன் நடக்காது. ஸோ இதனால தான் இதை லிவிங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் சொல்கிறாங்க. அடுத்து இந்த வைரஸில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராட், அப்புறம் ஃப்ளெக்சியஸ் ராட், ஸ்பெரிக்கல் ஷேப், அப்புறம் ஜெமி, இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜெமினி, அதாவது 2 பார்ட்டிக்கல் வந்து அட்டாச் ஆகிட்டு எப்படி இருக்குமோ அதை தான் ஜெமினின்ட்டுவாங்க. ஸோ அதோட இமேஜஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வைரஸோட இமேஜஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன். ஸோ இந்த வைரஸில் என்னென்ன கம்போசிஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட இன்னர் நியூக்ளிக் ஆசிட் போத் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ப்ரோட்டீன் கோட் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ ஆர்என்ஏ வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் TSWA, அதே மாதிரி TSV, அதே மாதிரி DNA வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். அப்புறம் வைராய்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கோட் ப்ரெசென்ட் இல்லாமல் இருக்கிறது தான் வைராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வைரஸ் பார்ட்டிகள் வந்து ஒரு செல்குள்ளார் என்டர் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ரெப்ளிகேஷன், அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன், இது ரெண்டில் ஏதாவது ப்ராசஸ் நடக்கும். ஸோ வைரல் டிஎன்ஏஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் மூலியமாக 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகிறது வந்து ரெப்ளிகேஷன் வாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன்றது வந்து ஸோ அதோட ஜென்ரல் கம்போஷனையே மாற்றுறது, ஆல்ட்ரு பண்ணிக்கும். ஸோ எப்படி வந்து அடுத்து அந்த செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கான தேவையான செல் கேப்சிட் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலியமாக நடக்கும். ஸோ இதுங்க வந்து மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் அசம்பிளியாக ஃபார்ம் பண்ணிட்டு புது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த செல்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இதோட மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த டிரான்ஸ்மிஷன்றது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாகவும் நடக்கலாம், அதே மாதிரி சீட்ஸ் மூலியமாக, அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டிங் கிராஃப்டிங் மூலியமாக இது பண்ணக்கூடிய வெஜிடேட்டிவ்லி ப்ரொபகேட்டிவ் மெட்டீரியல்ஸ் மூலியமாகவும் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுங்க மட்டும் இல்லாமல் வெக்டார்ஸ் மூலியமாக, அதாவது இன்செக்ட், நெமட்டோட், மைட்ஸ், ஃபங்கை, அப்புறம் ஹியூமன் கூட பார்த்தீங்கன்னா இந்த வைரல் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு வெக்டார்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிட்ஸ் பண்ணது, அதேமாதிரி ஒயிட் ஃப்ளைஸ் மூலியமாக ஜெமினி வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, த்ரிப்ஸ் மூலியமாக டோஸ்போ வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான இமேஜஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து
நான் இதில் டிஸ்கிரைப் பண்ணது போகிறது ஒரு சில இம்பார்ட்டன்ட் வைரஸஸ் அதோட வெக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரைஸில். ஸோ ரைஸ் டுங்க்ரோ வைரஸ். ஸோ இதோட வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நெஃபோட்டிக் வைரசன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸில் வந்து எல்லோ மொசைக் வைரஸை வந்து காஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெமிசிடா டபாக்கி. ஸோ இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் ஃப்ளை தான் பல்சஸில் எல்லோ மொசைக்கை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பஞ்சிடாப் வைரஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃப்ளை தான். ஸோ பேண்டலோனியா நைக்ரோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்செக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சிடாப் பனானா வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதோட இமேஜஸ் தான் இது. ஸோ அடுத்து வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் நிக்கோட்டினா வைரஸ். ஸோ ஏஃபிட்ஸ் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து வந்து பப்பாயா ரிங் ஸ்பாட். ஸோ இதோட டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ். ஸோ அதுங்க டிரான்ஸ்மிட் பண்ணதுனால என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கேண்டிடேட்டஸ் பைட்டோபிளாஸ்மா. ஸோ கேண்டிடேட்டஸ் பைட்டோபிளாஸ்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் லேயர் மெம்பரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு ரிக்கிட் செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஹைலி பாலிமார்பிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து காக்கெட் ரிங் ஃபார்ம்ஸ் அதே மாதிரி ஃபைன் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ஸ்லையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்மால் யூனிசெல்லார் அப்போ நான் மொட்டைல் அஸ் வெல் அஸ் ப்ரோக்ரியாட்டிக் இன் நேச்சர்னு சொல்லலாம். இதுக்கு வந்து செல் ஃப்ரீ மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டஸ் பைட்டோபிளாஸ்மான்றது ப்ரெசென்ட்டாக வருது. அதே மாதிரி இதுங்க வந்து வைரஸ் மாதிரியே பாக்டீரியாவோட ரொம்பவே சின்னது. ஸோ இதுங்க வந்து பாக்டீரியாலஜிக்கல் ஃபில்டர்ஸில் ஈஸியாக பாஸ் த்ரூ ஆகிட்டு போயிடும். அதே மாதிரி பெனிசிலியம் அதே மாதிரி டெட்ராசைக்ளினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியமுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெட்ராசைக்ளின் வந்து சென்சிட்டிவ் ஒன்னாக இருக்கும். இதுங்க வந்து ஸ்டீரால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ட் க்ரோத் ஹார்மோன் சொல்லலாம். அதே மாதிரி டையின் ஸ்டெயின் மூலியமாக நம்ம இதை ஸ்டெயின் பற்றி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ ப்ளூரோமார்பிக் பைட்டோபிளாஸ்மா வந்து சி டியூப்ஸில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம காமிக்கிறோம். அடுத்து வந்து டையின் ஸ்டெயின் இது பண்ணும்போது அது அந்த ஆர்கானிசமோட கலர் ரியாக்ஷனை தான் நான் இந்த பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணும்போது மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஸோ இன்ஜுரிஸ் நடக்கும்போது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ இதோட இன்செக்ட் வெக்டார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹாப்பர்ஸ் தான் இதோட இன்செக்ட் வெக்டார். ஸோ இது டிசீஸ் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவால் வரக்கூடிய டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சலி ஃபில்லோடி. ஸோ இந்த ஜிஞ்சலி ஃபில்லோடி வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட எக்கனாமிக் பார்ட்டான ஃப்ளோரல் பார்ட்ஸை வந்து க்ரீன் லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஸ்டெரிலிட்டியை வந்து இந்த செடியில் வந்து உருவாக்கிடுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹாப்பர்ஸ். அடுத்து வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சல். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பட்ஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அங்கே வந்து பெரிய லீவ்ஸ் உருவாகாமல் சின்ன சின்ன லீவ்ஸாக நிறைய உருவாகுதுனால ஒரு பஞ்சி அப்பியரன்ஸை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து ஸ்டெரிலிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் எக்கனாமிக் பார்ட்ன்றது வந்து இந்த லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் ஆஃப்டான கிராப்ஸ்லேருந்து நம்மளுக்கு வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வைராய்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராப்ஸ் வரைக்கும் தான் நம்ம இப்போ வைராய்ட்ஸை பற்றி படிக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர். ஸோ இந்த வைராய்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியோடர் ஓ டெனியர்ன்றவர் தான். அதாவது யூஎஸ்ஏவோட பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட் தான் இந்த வைராய்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். அதை வைராய்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சார். ஸோ இது வந்து அது வைராய்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு வைரஸ் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் ஒன்று அதோட ப்ரோட்டீன் அவுட்டர் கோட்டிங் மட்டும் இல்லாதனால தான் இதை வைராய்டுன்னு பேர் வச்சார். ஸோ இது 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தியோடர் ஓ டெனியர் 1971 வைராய்டை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இந்த வைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக்யூ கிளாஸ் ஆஃப் பிளான்ட் பேத்தஜன் சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இது வைரஸ் மாதிரியே இருந்தாலும் இதுக்கு வந்து ப்ரோட்டீன் கோட்டுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதே மாதிரி நேக்கடு ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். ஸோ இது வந்து ஆர்என்ஏ வைரஸாக இருந்தாலும் அது வந்து நார்மலாக தெரியாது, விசிபிள் ஒன்றா இருக்காது. அதே மாதிரி இதோட ஜீனோம் வைரஸ் ஜீனோம் வந்து பார்த்தீங்கன்னா 246 to 375 நியூக்ளியோடைட்ஸ் லென்த் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் கோலன் சர்க்கிள்ஸ் மூலிமா இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் வைரஸ் இல்லாமையே இந்த ரெப்ளிகேஷன்றது வந்து இதுங்க நடந்துகிட்ருக்கும். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு செல்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா நியூக்ளியஸோ வந்து இதுங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதோட ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடடாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைரஸ், அவகேடோ சன்ஸ்பாட்ச் வைரஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைராய்ட்ஸ் காஸ் பண்ண ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வைராய்ட்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் எக்ஸோக்ரோட்டிஸ் வைராய்ட், அப்புறம் கோகனட் கடாங் வைராய்ட். ஏன்னா இதை இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்கிறேன்னா, ஸோ இதோட டிசீஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ்லையும் நம்மளுக்கு நடத்துவாங்க இந்த வைராய்டு கோகனட்டை பற்றி படிக்கும்போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் இன்ஃபெக்ட் ஆனதுனால எல்லோவிங் டிஸ்கலரேஷனாக இதுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி க்ரௌண்டில் வந்து ரிடியூஸ் க்ரௌண்ட் க்ரோத், அதே மாதிரி நட்ஸ்ன்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி சிட்ரஸ் எக்ஸோக்ராடிக்ஸ் வைராய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ன்றது வந்து ஷாலோ ஆகிட்டு ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்பைரோபிளாஸ்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் ஆஃப் மோலிக்யூட்ஸுக்கு கீழே வந்து வரும். இந்த ஸ்பைரோபிளாஸ்மாவோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெட்டபாலிசம் தான் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பேரசிட்டிக் லைஃப் ஸ்டைலில் தான் வந்துட்டுருக்கும். இதுங்க நார்மலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரைட் எக்ஸை வந்து காலனி பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதோட மார்ஃபாலஜி மாதிரி தான் இந்த ஸ்பைரோபிளாஸ்மான்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து டிஸ்டிங்க்ட் ஹெலிக்கல் மார்ஃபாலஜி இல்லாமல் மைக்கோபிளாஸ்மா மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்டிங்க்ட் ஹெலிக்கல் மார்ஃபாலஜியோட ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஷேப்ஸ், அதே மாதிரி காக்ஸ்க்ரீவ் மோஷனில் வந்து இந்த ஸ்பைரோபிளாஸ்மான்றது மூவ் ஆகும். இந்த ஸ்பைரோபிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்செக்டோட பிளட்லையும் அதே மாதிரி ஃப்ளோயம் ஆஃப் பிளான்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பைரோபிளாஸ்மா வந்து ஃபாஸ்டிடேட்டஸ் ஆர்கானிசம். ஸோ இது வந்து ஒரு ரிச் கல்ச்சர் மீடியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ண முடியும். அதே மாதிரி இதுங்க எப்போ க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் தான் க்ரோ ஆகும். ஆனால் ஒரு சில ஸ்பைரோபிளாஸ்மா மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பைரோபிளாஸ்மா மிரியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி டெம்பரேச்சர்னால 37 டிகிரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். இதுங்க என்ன காஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட், அதே மாதிரி நியூராலஜிக்கல் டேமேஜை வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் லைஸில் வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பைரோபிளாஸ்மாவால் காஸ் பண்ணக்கூடிய நம்ம படிச்சிக்கக்கூடிய டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோபிளாஸ்மா சிட்ரி. ஸோ இதோட காசட்டிவ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் டெட்பான் டிசீஸ். அப்புறமேட்டு ஸ்பைரோபிளாஸ்மா கெங்கெலி. ஸோ இதோட காசட்டிவ் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிசீஸை வந்து இதுங்க 2 காஸ் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க், இந்த லெக்சர் நோட்ஸ், அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் பேஜ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.